வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கர்நாடகா பெங்களூரில். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 370 சொல்லி சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு 420. ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் மொத்தமாக சீனியர் சிட்டிசனுக்கு சம் 270 320 சம்திங் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக சம் 2100. ஸோ உள்ளே வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா சஃபாரி பார்க்க போகிறோம். ஸோ சஃபாரியில் வந்து நார்மலாக டியர், டைகர், ஒயிட் டைகர், லயன் இதெல்லாம் காட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஜூ போகிற போகிறோம். ஜூவில் அப்புறம் நார்மலாக இருக்கிற என்னென்ன வைல்ட் லைஃப் இருந்துச்சோ அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இது பார்க்கலாமா? இங்கே பாருங்க, கியூ பாருங்க, லைனாக இருக்குது பெருசாக. அதான் கியூ. ஹலோ கைஸ், இங்க நம்ம பார்க்குக்கு வந்திருக்கிறோம். புலிமான்லாம் நிறைய இருக்குது. பண்ணார் கேட்டா மான் பேர் என்ன? புலிமான். நேஷனல் ஜியோகிராஃபி சேனலில் பார்த்தீங்களா? என்ன சொன்னதாக நடந்து? மான் சரணாலயம். இது வந்து நாங்கள் வந்து பார்க்க சுற்றி பார்க்கக்கூடாதுங்க. இல்லை குறிக்கோளாக இருக்கிறது எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் ஸ்லோவாக போனால் நல்லாயிருக்கும். அவர் நமக்கு ஜங்கிள் அட்வென்ச்சர் கொடுக்கலான்னு நினைக்கிறாரு போல. நீங்கள் சீக்கிரமாக சுற்றி பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சுற்றி பார்த்து டைமை கவர் பண்ணுறாரு. டக்குனு 5 மணிக்கு கடையை முடிக்காங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க யானை. ஹாய், இந்த யானை பேருன்றா उसको पूछना எங்க நாம போறோம்? புலி பார்க்க. எல்லாரும் புலிக்காக வெயிட் பண்றீங்களா? கண்டிப்பா காட்ட மாட்டாரு. ரெக்கார்டு கொஞ்சம் வாழை போடு, தெரியவே மாட்டேங்குது. கீழே பாருங்க, வாங்க பாருங்க, தெரியுதா? இங்க பாருங்க, முன்னாடி உட்காந்துருக்கு பாருங்க. ஏ கப்புலா இங்கே படுத்துட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இல்லையா? புளி நல்லா இல்லையா? 2 மிருகத்தை மட்டும் காமிச்சிருக்கீங்க இப்போ வரைக்கும். அவர் என்ன பண்ணுவார்? இருக்கிற மிருகத்தை அதுக்குன்னு பிடிச்சிட்டு கொண்டு வந்து விடுவார். அது நைனா? நாங்க உங்களை பார்க்க மாட்டோம். கண்ணை சிமிட்ட மாட்டியா? தயானந்து ஒயிட் டைகர்ரா. முதல்ல அப்படி சொன்னா எல்லாம் பார்ப்பீங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன். இறங்க போறேன் நினைக்கிறேன். அவ்வளோதான் டிக்கெட்டு. ஏமாந்துட்டீங்க. அவ்வளோதான் 4 மிருகம் தான். உனக்கு எத்தனை? 100 வேணுமா? எங்கே பிங்கில் எனக்கு காட்டவே இல்லை, நானே குறையில இருக்கேன். அப்புறம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேனில் தான் போனோம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், இந்த வேனில் போன எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருந்துச்சு இந்த இது? எப்படி இருந்துச்சு? நல்லா குடி தூக்கி போட்டு
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே எங்கே வந்திருக்கோம்னா ஜீப்ராவை பார்க்க வந்திருக்கோம். ஜீப்ராவை காட்டட்டா? இதுதான் அந்த ஜீப்ரா பார்த்துருங்க. ரொம்ப அழகா இருக்கு. குதிரை மாதிரியே இருக்கு, கலர் மட்டும் வேற. சொல்லு சொல்லு சும்மா சொல்லு சொல்லு. ஹாய் கைஸ், நீ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர் பண்டரகேட்டா ஜூக்கு வந்திருக்கிறோம். புலி பார்த்தோம், சிறுத்தை பார்த்தோம், எல்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. இவர் வந்து இப்போ எங்கேருந்து வந்திருக்காருன்னா ஈரோட்லேருந்து இதுக்காகவே கிளம்பி வந்திருக்காரு. ஒரு எக்ஸாம்லாம் கஷ்டப்பட்டு எழுதி முடிச்சு இந்த ஜூவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. இவர் சேனல் வந்து சொல்கிறோம். என்னோட சேனல் பெரியமலை வளர்த்து பையன் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய காமெடியான வீடியோஸ்லாம் போடுவார். யூ கேன் கோ. அப்புறம் வேறு ஏதாவது சொல்லு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை. இது குளினரி பார்க்க வந்திருக்கோம். இவன் கிடையாது, இது பின்னாடி இருக்கு பாருங்க. எங்கடா காணோம்? தயா எங்க அதான் அங்கே நிற்குது பாரு. இந்த ஃபாக்ஸு கொண்டு ஏன் அது தந்திரமாக இருக்கிறதுனால இவ்வளோ தூரத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. நான் ஒரு டாட் வைக்கிறேன், அந்த டாட்டை கிட்ட தான் அது இருக்குது. அதை நடந்து போகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க பார்க்குது. குள்ளநரிக்கு தான் ரொம்ப பெரிய ஏன் குள்ளநரிக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னா அது ரொம்ப கிளவராக சீக்கிரமாக தப்பிச்சு வந்துருக்கிறதுனால இங்கே பாருங்க எல்லாம் போட்டு மறைச்சிருக்காங்க. இந்த யானை எப்படி இருக்கு? ஹலோ கைஸ், யானை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வந்துருது, நம்ம கிட்ட வரும். இப்போ ஆஸ்ட்ரிச் பார்க்குறீங்களா? ஆஸ்ட்ரிச் வர்றவனுங்க என்னடா தனியாக கொண்டு வந்து விட்டீங்க, எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லி பயப்படுது. அப்புறம் தான் இந்த ஆஸ்ட்ரிச் எப்படி இருக்கு? விஜய் சேதுபதி காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. ஹலோ கைஸ், வாங்க அங்கே போய் அங்கே சிங்கம் இருக்குது. வாங்க கைஸ், அங்கே சிங்கம் இருக்குது, வாங்க போய் சிங்கத்தை பார்த்து. ஃபுல்லாக மீனாக போட்டு வச்சுருக்காங்க, சாப்பிடாம படுத்துட்டு. இது என்னன்னே தெரியலையே. இது என்ன எப்படி இருக்கு? இது நம்ம சேவல் தானே, நாட்டுக்கோழி, நாட்டு சேவல் தானே இது. இதுவா? ஏமாமா அந்த நிலா சவுண்டு விடு. ஊஞ்சல் கட்டி விட்டுருக்காங்க. போ படத்தில் இருக்கிற மாதிரி அது வந்து இந்த மாதிரி மேலே கொம்பு. அப்படியா? Outske comes. Thick and stumpy legs, elephant-like. ஒளியா பார்த்தாச்சு, எக்ஸிட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம்.
ஒன்றும் இல்லை, நிறையா பார்க்க முடியாத அனிமல்ஸ்லாம் இங்கே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் நல்லா ஸ்பெண்ட் ஆகும். வேணது பச்சந்தி எங்கே எங்கே இங்கேயா பண்ணிட்டோம். வாங்க போய் பார்க்கலாம் பச்சந்தி. பார்த்துங்க, தெரியவே மாட்டேங்குது. உங்களுக்காக கேமரா உள்ளே விட்டு எடுக்கிறேன். வீடியோ போடணுமாண்ணா? தெரிய மாட்டேங்குது. ஒரே கலராக தான் இருக்குது. பச்சோந்தி ஒன்றும் நிறம் மாறல. பச்சோந்தி கூட நிறம் மாறாது போல். நம்மளுக்கு கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க. கொலாபரேட்டா பண்ணிடுவோம். நம்மூர் விலங்கு பார்த்துருக்கீங்களா? நம்மூர் பறவை அந்த காலத்துலேருந்தே அந்த பறவை வந்து முருகர் பக்கத்துலேயே இருக்கும். அந்த பறவை நீங்கள் அதை காட்டிட்டு வரேன். குரங்கு 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 பார்த்துக்குங்க. குரங்கு நான் இல்லை, குரங்கு அங்கே இருக்குது குரங்கு. தலைவரே தலைவரே ஹலோ கைஸ், குரங்கு பாருங்க. குரங்கு எல்லாம் சலிச்சுக்குங்க. சிரிக்கிற மாதிரி இருக்கு. சலிச்சுக்குங்க, எல்லாரும் சலிச்சுக்குங்கடா. சலிச்சுக்குங்க மாமா, சலிச்சுக்குங்க. இப்போ நீங்களும் முடியலன்னு சொல்லுங்க. ஐயோ முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபேஸில். அதெல்லாம் அவ்வளோதான். அப்பா ரியாக்ஷன் கொடுங்கப்பா. வாங்க போய் பார்த்தலாம். இதுக்கு ஒரு எண்டே இல்லையா, போய்கிட்டே இருக்கு. ஹலோ கைஸ், ஹலோ கைஸ், பாருங்க பறவைகள் வகைகள் பாருங்க. நான் தான் பார்த்துக்குறான். நான் தான் தீனி போடுறேன். சொல்லுதையா. அப்புறம் வேற ஏதாவது சொல்லணுமா? வந்து நம்ம சீக்கிரம் இங்கேருந்து போய் மந்தி சாப்பிட போகலாமா? மந்தியா இங்கே எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். மந்தி தானே தான் குரங்கு அந்த பக்கம் தான் இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் போச்சு. எதையாவது ஒன்று எடுத்து போட்டுருவோம். ஹலோ கைஸ், இங்கே பாருங்க எப்படி குரங்கு உட்காந்துட்டு இருக்குதுன்னு. உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் கூட தயானந்து காட்டுவான். சிறப்பான முறையில் அனைத்து விலங்குகளும் பார்த்து முடிச்சாச்சு. வாட்டர்லாம் இங்கே இருக்குது, பிடிச்சிக்கலாம். பஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பனார்கேட்டை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு.